இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தரவிருக்கிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். நான் தெய்வந்திரன் சத்யநாதன், குச்சாக்கணி வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 2025ஆம் ஆண்டு பாகர பிரதேசத்தில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் 20 பேர்கிட்ட போட்டியிடுகிறோம். அதன் அடிப்படையில் இந்த தடம் பாகர பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பெற்று தன்னிச்சையான முறையில் ஆட்சி அமைக்கிறதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாகர பிரதேச மக்கள் இந்த தரம் நாங்கள் சிறந்த முறையில் ஆட்சி அமைக்கிறதுக்கும் சிறந்தவர்களை இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பிரதேச சபைக்கு அனுப்புவார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களிடம் காணப்படுகின்றது. அவர்களது எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் நாங்கள் செயற்படுவோம். எமது பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய கட்சிகள் இருந்த போதிலும் நாங்கள் ஏன் தமிழரசு கட்சியை தெரிவு செய்து போட்டியிடுகின்றோம் என்றால், ஊழலற்ற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நில வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சியாக காணப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி. எவ்வாறான பிரச்சனைகள் வந்தாலும் மக்களுக்கு நேரடியாக முகம் கொடுத்து அப்பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் உள்ளது என்ற அடிப்படையில் தான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் போட்டியிட நாங்கள் தீர்மானத்தில் இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஏனைய கட்சிகள் இருந்தாலும் கூட எமது பாகர பிரதேசத்தை பொறுத்தமட்ட பாகர பிரதேசத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. நிலம் வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற போதிலும் மிக அண்மை காலமாக உருவெடுத்துள்ள பிரச்சனையாக காணப்படுகின்ற பிரச்சனை ரால்வண்டு பிரச்சனை, மற்றது இல்மனேட் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகளுக்குமாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலைகளை தோற்றுவித்த ஒரு நிகழ்வாக இது காணப்படுகின்றது. அந்த 2 செயற்திட்டங்களுக்கும் எமது கட்சியினர்கள் மாத்திரம்தான் குரல் கொடுத்து இந்த அளவுக்கு தடை செய்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் எமது செயற்பாடாக மாத்திரம்தான் காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் பாகர பிரதேசத்தில் காணப்படுகின்ற வனேலாகா பிரச்சனை, கூடுதலான வனேலாகா பிரச்சனை இப்பொழுது உருவெடுத்துள்ளது. அந்த பிரச்சனைகளை கூட எமது கட்சியினர் மாத்திரம்தான் தலையிட்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இன்று எமது பாகர பிரதேசத்து மக்கள் சுதந்திரமான முறையில் தனது தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தீர்க்கமான ஒரு முடிவினை பெற்றுக் கொடுத்துள்ள ஒரு நிலைப்பாட்டினை எமது கட்சி மாத்திரம்தான் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்பதை நான் பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். எதிர்காலத்திலும் எமது பிரதேசத்தின் சார்பாக ஆட்சி ஒன்றை அமைக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் எமக்கான மக்களுக்கான ஒரு நல்லதான ஒரு ஆட்சியினை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படும். 6ஆம் தேதி இந்த பிரதேச தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எமது பாகர பிரதேசம் சார்ந்த எமது வட்டாரம் சார்ந்த அனைத்து மக்களும் காலை 7 மணி தொடக்கம் 4 மணி மட்டும் இந்த தேர்தல் நடைபெறும். நீங்கள் முன்கூட்டியே உங்களது வாக்குச்சீட்டுகளை கொண்டு சென்று உரிய முறையில் எமது வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து எம்மை வருடம் பாகர பிரதேசத்தை ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களது அனைவரும் ஒத்துழைப்பும் வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.